வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி துவங்கி 7 கட்டங்களாக நடக்கிறது. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனுக்கு உதவியாக சுற்றுலாத்துறை இயக்குனர், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், காரைக்கால் கோவில் செயல் அலுவலர் என 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுவையில் சாலைகளில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்றும், குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அரசின் இந்த எச்சரிக்கையை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எச்சரிக்கையை மீறி சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து ரூபாய் 4750 வசூலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்து அங்கு உருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை முழுமையான கல்வி கட்டணத்தை புதுவை அரசே செலுத்தி விடுகிறது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு இந்த கட்டணத்தொகை அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. கல்வி கட்டணத்தை சில நேரங்களில் அரசு காலதாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் போது தனியார் நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. இதனிடையே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் வருகிற 27ஆம் தேதி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திருக்காமீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோயில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார். தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சக்திவேல், செல்வகணபதி MP, சிவா MLA, சாரம் துலுவ வேளாளர் மரபினர், வெற்றிலைமடம் வில்லியனூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல், ஆலய நிர்வாக அதிகாரி திருக்காமேஸ்வரர் ரவி, தனசேகர், கணபதி, முருகன் மற்றும் துலுவ வேளாளர் மரபினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டுகளிக்க
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும். 26ஆம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜான்சி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்து விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அப்போது உத்தரவிட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ஜான்சி வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சிமெண்ட் சாலை அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் 18ஆம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடித்தல் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. முன்னதாக பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ச்சுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி ஆகியன நடைபெற்றது. நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமிதி திருவிழாவும் மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து தருமர் பட்டாபிஷேகம் ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் பலர் செய்திருந்தனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் நடைபெற்ற சம்மர் கேம்பில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் கடந்த 1 மாத காலமாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் 99 பெற்று சம்மர் கேம்ப் நடத்தி வந்தனர். இதில் சுமார் 130க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த சம்மர் கேம்பில் குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கு சிலம்பம், யோகா மற்றும் பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் போன்ற செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். குழந்தைகள் கற்றதை சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் அன்று நேரில் பார்வையிட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களின் திறனை கண்டு வியந்து ஆச்சாரியா பள்ளி நிறுவனரான டாக்டர் அரவிந்தன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் விழாவை சிறப்பிக்கும் விதமாக
புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளி முதல்வர் கார்த்திகா சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த சம்மர் கேம்பில் பயிற்சி பெற்ற குழந்தைகளுக்கு ரூபாய் 1000 மதிப்புள்ள ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ரீடிங் கார்டு, ஸ்பீட் கார்டு மற்றும் ஹேண்ட் ரைட்டிங் புக் என்று பல பரிசு பொருட்களை சம்மர் கேம்ப் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் அறிவாற்றல் திறனை அறியும் மூலம் அவர்களின் அதீத திறன்களை கண்டு அறிந்து அதற்கான அறிக்கையை குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சமர்ப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதகடிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், குழும உறுப்பினர்கள், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி, மயிலம் சிவஞான பாலய சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவை கோயில் ஸ்தபதி அறிவழகன், அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாச்சாரியார் ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தி வைத்தனர். மதகடிப்பட்டு, களித்தீர்த்தால் குப்பம் ஊர் பிரமுகர்கள், பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரி அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சாதிக்க துடிக்கும் பெண்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுக்கும் நீம் பியூட்டி அகாடமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. புதுச்சேரியில் அழகுக்கலை பயிற்சி மூலம் இளம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நீம் பியூட்டி அகாடமி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், ஆனால் வாய்ப்பும் கிடைக்கவில்லை, அதிர்ஷ்டமும் இல்லை என்று ஏங்கும் படித்தும் படிக்காத இளம் பெண்கள் ஏராளமானோர் வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்குகிறார்கள் என்றும், வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு இன்னல்களையும் சவால்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியாமல் சாதிக்க துடிக்கும் இளம் பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அழகு கலையில் வரப்பிரசாதமாக இலவச பயிற்சி கொடுத்து இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள நியூ பியூட்டி அகாடமி. புதுச்சேரியில் படித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் பெண்களுக்காகவும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க துடிக்கும் பெண்களுக்காகவும் புதுச்சேரி பாரதி வீதியில் நீம் அகாடமி சேவைகளை செய்து வருகிறது. இந்த அகாடமியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய வருமான வாய்ப்பையும் உருவாக்கும் வகையில் மேக்கப் வகுப்பு, ஹேர் கட்டிங், ஹேர் ஸ்டைல், சேரி ஸ்டைலிங், பிரைடல் மேக்கப் வகுப்பு மற்றும் பிளேட்டிங் வகுப்பு, மெஹந்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அழகுக்கலை சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நீம் அகாடமியின் மேலாளர் பானு கூறுகையில், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கும் இளம் பெண்களுக்கு மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இலவசமாக வகுப்புகள் வழங்கப்பட்டு வாழ்க்கையில் வழிகாட்டியாக விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், இங்கே 20க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதுடன் ஒரு திறமைமிக்க அழகுக்கலை நிபுணராக உருவாக்கி வருகிறோம். நாம் சம்பாதிப்பது மட்டுமின்றி நம்மை சுற்றியுள்ளவர்களும் சம்பாதிக்கும் வகையில் பல்வேறு வகுப்புகளும் எடுக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கி ஒரு முழுமையான அழகுக்கலை நிபுணராக
உருவாக்கி வருவதாக பெருமையுடன் அவர் தெரிவித்தார். நீம் பியூட்டி அகாடமி இயங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பேசிக் கிளாஸஸ், பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ், அந்த மேக்கப் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கோம். இந்த நீம் ஸ்டுடியோ அகாடமி இங்கே மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ்லேயும் இயங்கிட்டு இருக்கு. அங்கே எப்படின்னா அட்வான்ஸ் டெக்னிக்ஸை வந்து அங்கே இருக்க அட்வான்ஸ் டெக்னிக்ஸை நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டுருக்கோம். அருட்பிரகாச வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி காலை 6 மணிக்கு அகவல் உணர்ந்தோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 8 மணிக்கு சத்தியஞான கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி தர்மசாலை பணியை முன்னாள் சபாநாயகர் சபாபதி தொடங்கி வைத்தார். காலை 9 மணிக்கு மணிமாறன் தலைமையில் திரு அருட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், வேல்முருகனார், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சன்மார்க்க கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சீதாலட்சுமி நன்றி கூறினார். மதியம் 1 மணிக்கு அனைவருக்கும் அன்னதர்மம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் அரங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன், சரவணன், செல்வநாதன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் செவிலியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகத்தின் செவிலிய ஆலோசகர் தீபிகா சிசில் காகாவை சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பெங்களூருவில் தீபிகா சிசில் காகாவை சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் கீதா, புதுச்சேரி அரசு செவிலிய அதிகாரிகள் சங்க தலைவர் சுனிலா குமாரி, பொதுச் செயலாளர் ஹரிதாஸ், பொருளாளர் பாக்கியவதி, அமைப்பு செயலாளர் கிறிஸ்டினா சங்கீதா, நிர்வாகிகள் ஜெரால்டு, சியாமலா, சந்தானலட்சுமி, பொருளாளர் மணிவண்ணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது மிசோராம், ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ளது போல செவிலியர்களுக்கான பதவிகளை மறு சீரமைப்பு செய்வித்து செவிலியர்களுக்கு என தனி இயக்குநரகம் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் பதவிகளை உருவாக்குவது குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. கிளினிக்கல் கல்வி, பொது சுகாதாரம், தொடர்கல்வி மற்றும் பயிற்சி, ஆராய்ச்சி உள்ளிட்ட முக்கிய பணிகளை மேற்கொள்ள செவிலியர் துணை இயக்குநர்கள் பதவிகளை உருவாக்குவது, நர்சிங் அலவன்ஸ், புதிய சீருடை உருவாக்குவது, ANM மற்றும் ஆஷா ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது குறித்தும் கலந்துரையாடினர். இந்த கோரிக்கைகள் குறித்தும் அவற்றை நிறைவேற்றுவதில் தற்போதைய நிலை குறித்தும் விரிவான மனு அளிக்குமாறு தீபிகா சிசில் காகா கேட்டுக்கொண்டார். மனு மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் உறுதியளித்தார். 2004ஆம் ஆண்டு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்ட முதன்மை செவிலிய அதிகாரி மற்றும் துணை இயக்குனர் பதவிகளை திரும்பப் பெற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.